கேரளாவில் இருக்கக்கூடிய வயநாட்டில் ஒரு சாதாரண ஏழை விவசாயியின் மகனாக தான் முஸ்தபா வந்து பிறக்கிறார். சின்ன வயசுலேருந்து முஸ்தபாவுக்கு படிப்பின் மீது பெரிய ஆர்வமே கிடையாது. அதனால 6th ஸ்டாண்டர்ட் முஸ்தபா ஃபெயில் ஆகிடுறாரு. சரி, ஓகே, சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுற ஒரு குடும்பம். ஆனால் முஸ்தபாவோட அப்பா என்ன பண்ணுறாரு, சரி கூலி வேலைக்காக போடான்னு சொல்லிட்டு கூலி வேலைக்கு அனுப்பிச்சிடுறாரு. ஆனால் முஸ்தபாவோட டீச்சர் என்ன பண்ணுறாங்க, ஏங்க அவன் போய் கூலி வேலைக்கு அனுப்புறீங்க, என் கூட அனுப்புங்க, ஏதாவது படிக்கிறதுக்கு ட்ரை பண்ண சொல்லிட்டு கூட்டு போய் படிக்க வைக்கிறாங்க. முஸ்தபாவும் கொஞ்சமாக அந்த படிப்பினோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சுக்கிறாரு, நல்லா படிக்க ஆரம்பிக்கிறாரு. +2 நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறாரு. கேலிக்கட் NITயில் ஒரு இன்ஜினியரிங் சீட் கிடைக்குது. இன்ஜினியரிங் நல்லபடியாக முடிக்கிறாரு. யூஎஸ்ல இருக்கக்கூடிய பெரிய பெரிய கம்பெனிகளை வேலைக்கு கூப்பிட்றாங்க. யூஎஸ்ல போய் கம்பெனி வேலைக்கு சேர்ந்துறாரு. ஆனாலும் கூட ஏதோ ஒரு என்டர்பிரனர் ஆகணும், ஒரு தொழில் முனைவர் ஆகணுங்கிற ஆர்வம் வந்து முஸ்தபாக்கு இருந்துட்டே இருக்குது. அதனால என்ன பண்றாரு, யூஎஸ்ல வந்து கிளம்பி பெங்களூர் வந்துடுறாரு. கிட்டத்தட்ட 25,000 ரூபாய் முதலீட்டில் ஒரு 50 ஸ்கொயர் ஃபீட் இடத்துல ஒரு சாதாரண ஒரு தொழில் வந்து அவங்களுடைய சகோதரரோட சேர்ந்து ஆரம்பிக்கிறாரு. அப்படி ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சாதாரண நிறுவனம் இன்னைக்கு 400 கோடி ரூபாய் டர்ன் ஓவர் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய நிறுவனம் வளர்ந்து நிற்குது. அந்த கம்பெனியோட பேர் வந்து ஐடி பேட்டர். இட்லி மாவு தயாரிக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான் அது. ஸோ பேஷனும் ஆர்வமும் கடின உழைப்பும் இருந்தது அப்படின்னா யாராலையும் மிகப்பெரிய உயரங்களை எட்டி பிடிக்க முடியும்.